சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான கூலி படம் நெகட்டிவ் விமர்சனங்களுக்கு இடையே பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல வசூல் வேட்டை நடத்தி கொண்டிருக்கு. அதாவது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ஒரு படத்திலாவது நடிக்க வேண்டும் என்று விரும்பி ரஜினிகாந்த் நடித்த கூலி படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆனது. படம் திரைக்கு வந்த 3 நாளில் உலகளவில் 300 கோடி வசூல் செஞ்சு அனைவரையும் விற்க வச்சது. தினமும் காலை எழுந்தவுடன் கூலி படத்தோட வசூல் குறித்து தான் ரஜினி ரசிகர்கள் தேடுறாங்க. இந்நிலையில் 4வது நாள் வசூல் விபரத்தை தெரிந்து கொள்ளுங்க. அதாவது விடுமுறை நாளான நேற்று கூலி படம் இந்தியாவில் ரூபாய் 34 கோடி வசூல் செஞ்சிருப்பதா தகவல்கள் வெளியாயிருக்கு. அதில் தமிழ் மூலம் அதிகபட்சமாக 22.5 கோடி கிடைச்சிருக்கு. தெலுங்கு மூலம் 6.5 கோடியும், இந்தி மூலம் 4.65 கோடியும், கன்னடம் மூலம் 35 லட்சமும் கிடைச்சிருக்கு. 3வது நாள் வசூலோடு ஒப்பிடும்போது 13% குறைவு ஆகும். இதற்கிடையே கூலி படம் ஓடும் தியேட்டர்களில் கூட்டம் வெகுவாக குறைய துவங்கியிருக்கு. ரஜினிகாந்த் தேவாவாக நடித்த கூலி படம் திரைக்கு வந்து 4 நாட்களில் இந்திய அளவில் ரூபாய் 193.28 கோடி வசூல் செஞ்சிருக்கு. ரிலீஸ் ஆன அன்று ரூபாய் 65 கோடியும், 2வது நாள் 54.75 கோடியும், 3வது நாள் அதாவது சனிக்கிழமை அன்று 39.5 கோடியும் வசூல் செஞ்சது. கூலி குறித்து சமூக வலைதளங்களில் நெகட்டிவ் விமர்சனங்கள் அதிகமாக இருக்குது. அதுதான் தியேட்டரில் கூட்டம் அதிரடியாக குறைய காரணமாக இருக்கும் என்று நம்பப்படுது. கூலி படம் பார்த்த லோகேஷ் கனகராஜிடம் ரசிகர் ஒருவரோ கடைசி வரை கதையே வரவில்லை என்று எழுதிய கடிதத்தை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் செய்ய அது பலரின் கவனத்தை ஈர்த்துச்சு. கூலியில் எதுவும் இல்லை, நான் தான் கூலி. படம் முடிந்த பிறகு தியேட்டர்லேருந்து அமைதியாக நான் நன்றா இருந்தது என்று அந்த நபர் தெரிவிச்சிருந்தார். அவர் சொல்வது சரிதான். படத்தில் ஹைப் தவிர வேறு எதுவுமே இல்லை. ஹீரோக்களான லோகேஷ் கனகராஜ் மாறிவிட்டார். அதனால தான் அவரின் படங்கள் சுவாரஸ்யமாக இல்லை என்றும் கூலி படம் பார்த்தவங்க தெரிவிக்கிறாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, எங்களுக்கு கூலி படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. தலைவரின் படம் வசூலில் புது சாதனைகள் படைப்பதை பார்த்து வைத்தறிச்சலில் கதறாங்க. அப்படி உங்களை யாரும் கஷ்டப்பட்டு படம் பார்க்க சொல்லலை. தலைவரின் சாதனை தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று ரஜினிகாந்த் ரசிகர்கள் பெருமையாக பேசி வராங்க. மேலும் மீண்டும் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. இதற்கிடையே ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆன வார் 2 படத்தால் கூலி படம் அளவுக்கு வசூல் செய்ய முடியவில்லை என்பது மிக பெரும் வருத்தமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூலி படம் 1000 கோடி தொடுமா தொடாதா? மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லிவிட்டு அப்படியே சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, லைக் பண்ணிவிட்டு, ஹைப் பண்ணிவிட்டு, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.